சே இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியலையே. வர்ற போன் கால்லாம் அவனுக்கு, போன் அட்டெண்டர் வேலை மட்டும் எனக்கு. ஹலோ, யாருங்க? விமல் சாரா? ஆமாங்க, நீங்க யாரு? நான் உங்க வீட்டுல வேலை பார்க்குற அலமேலோட அப்பா அருணாச்சலம் பேசுறேன். சொல்லுங்க. உங்க அண்ணன் சிலுமிச தாங்க முடியாம என் மகன் வேலையை விட்டு நிக்கிறதா முடிவு பண்ணிட்டா. ஐயோ, நீங்க ஏன் சார் வருத்தப்படுறீங்க? என் கண்ணுல சோப்பு நுர போயிடுச்சியா? உன் பொண்ணு அவனை ஒரு மூஞ்சில ஒரு எத்த வேண்டியது தானே, அதை விட்டு எதுக்கு வேலை விட்டு நிக்கணும்? ஐயா உங்களை சரி ஓகே. உன் பொண்ணுக்கு நானே தாய்லாந்து நல்ல வேலை வாங்கி தரேன். ஓகே தேங்க்ஸ் சார். ரைட். ஏன்னா நீ ஏத்த வீட்டுல பிறந்திருக்கலாம், பக்கத்து வீட்டுல பிறந்திருக்கலாம், ஏன் நம்ம அப்பனோட சின்ன வீட்டுல புள்ளையா பிறந்திருக்கலாம். எனக்கு ஏன்டா அண்ணனா வந்து பிறந்த கர்மம் பிடிச்சவன். இன்னையோட நம்ம வீட்டு வேலை விட்டு நிக்கிற வேலைக்கார பொம்பளைங்களோட எண்ணிக்கை 27. அதுல 4 கிளவிடா, 4 கிளவி. மூஞ்சி முழிக்கிறான் பாரு. போண்டாவாய் மாடு மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கியே, இவ்வளவு திட்டுறனே, உனக்கு வெக்கமா இல்ல? இனிமே ஏதாச்சும் பொம்பளைங்களை பத்தின கம்ப்ளைண்ட் என் காதுக்கு வந்துச்சு, நானே கசைடி வாங்குறதுக்கு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். போடா. ஐயோ, உங்களுக்கு இவ்வளவு பெரிய வீடா? ரொம்ப வாய பொளக்காத, எந்த நேரம் நம்ம பிளாட்ஃபார்முக்கு வந்துடலாம். ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த வீட்டு மேல ஊருப்பட்ட கடை இருக்குது. அமெரிக்கன் பேங்க்ல இருந்து ஐசிசி பேங்க் வரைக்கும் கடை வாங்கி வச்சிருக்கோம். அது மட்டுமா, எங்க அண்ணன் ஒரு போண்டா தண்ணி வாங்கி இருக்கிறான். அவன் ஊருப்பட்ட பொண்ணுக்கு பின்னாடி சுத்தி அதுல வேற கடை இருக்குது. தெரிஞ்சிருந்தா என்ன கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேல. எனிவே டூ லேட்டா. அடுத்த ஒரு விஷயம், இந்த வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் கிடையாது, நானும் எங்க அண்ணன் மட்டும்தான். இது ஒரு சேவல் பண்ண மாதிரி. நீ ஆசைப்பட்ட மாதிரி இங்க குத்து விளக்கெல்லாம் ஏத்த முடியாது. குத்து மதிப்பா உள்ள போய் நீனே ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணிக்க. கம். வெயிட். வலது கால் எடுத்து வை. சாஸ்திரம்னு சந்தோஷப்பட்டுக்காத, இந்த கால்ல பித்த வெடிப்பு ஜாஸ்தியா இருக்கு. கோ. நீங்க அங்க எனக்கே குழப்பமா இருக்கு. என்னங்க யாருங்க அது? உங்களை மாதிரியே இருக்காங்க. ஐயா, அந்த அயோக்கியம் உள்ளதான் இருக்கானா? அவன் வெளியில போயிருப்பாங்கிற தைரியத்துல தானே நான் உன்ன உள்ள கூட்டு வந்தேன். ஆனா அவர் உங்களை விட ரொம்ப அழகா இருக்காரு. ஏண்டி, எக்ஸ்ட்ரா ஒரு பவர் கண்ணாடி போட்டா உன் கண்ணுக்கு அழகா தர்றானா? இப்படி தாண்டி அந்த போண்டாவாயை வச்சுக்கிட்டு எல்லா பொண்ணுங்களையும் நம்ப வச்சு கழுத்து அறுத்துக்கிட்டு இருக்கான். அவன் வேற யாரும் இல்ல, என் கூட பிறந்த அண்ணன். 1000 பொண்ணுங்களுக்கு மேல சிலுமிசம் பண்ணிட்டான். ஆனாலும் கண்ணி கழியாத பொண்ணு வேணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறான். ஒருவேளை நீ கண்ணி கழியாதவனு தப்பா நினைச்சு உன்னை கரெக்ட் பண்றதுக்கு இல்ல, நாம ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிருவோம். ஹலோ டாக்டர், நான் விமல் பேசுறேன். ஆமா, உங்க உதவி எனக்கு தேவைப்படுது. ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஆமா, எந்த நிமிஷமும் நான் ஃபோன் பண்ணுவேன். நீங்க உடனே எனக்கு வரணும். தேங்க்யூ. ஓகே. ஹலோ, நான் விமல் பேசுறேன். லோகே, என்ன ஆம்புலன்ஸ் வண்டி? ஓகே, ரெடி ஆச்சுல? ஓகே. அப்புறம் நீ ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணி நம்ம மைக்கேல் இருப்பாரு, மைக்கேல்கிட்ட சொல்லி 2 லாரி தண்ணி புக் பண்ணிரு. ஆனா வாட்டர் இருக்கான்னு செக் பண்ணிக்க. ஓகே. அப்புறம் இன்னொன்னு, நம்ம சிட்டில இருக்க எல்லா பெட்ரோல் பங்க்கும் ஃபோன் பண்ணி ஏபி நெகட்டிவ் பிளட் இருக்கான்னு, சாரி பிளட் பேங்க் இருக்குல்ல, அங்க ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கான்னு செக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோ. நான் மறுபடியும் உன்னை கால் பண்றேன். ஓகே, தேங்க்யூ, பாய். என்ன டார்லிங், ஃபர்ஸ்ட் நைட் அதுவுமா எதுக்கு டார்லிங்? டாக்டர், ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ்லாம். வாட் டார்லிங், யூ டோன்ட் நோ ஒன் திங்ல. அந்த போண்டாத்தினி வாயன் இருக்கானே, அவன் ஒரு ஜெகஜால கில்லாடி. அவன் ஏதாவது இடக்க முடக்க வேலை பண்ணி உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க விடாம பண்ணிடுவான். இதுக்காகத்தான் அந்த ஏற்பாடு. உனக்கு அவனை பத்தி தெரியாது. இனிமே அவன் இல்ல, எங்க அப்பனே ஆவியா வந்தாலும் தடுக்க முடியாது. So sweet, darling. டார்லிங், நீ வந்து பால் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. நான் அந்த ஃப்ளோர்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு மூட கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நிலவை கட்டி வை, கட்டிலில் கொட்டி வை, சந்திரனை தட்டியில் கொட்டி வை, கட்டி வை. இன்று முதல் இரவு, இன்று முதல் இன்று முதல் டார்லிங், ரிலாக்ஸ் பண்ண சொன்னா மட்டே ஆயிட்ட. டார்லிங், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் டார்லிங். ஐயோ டாக்டர், இமிடியேட் கம். விமல், பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. உன் ஒய்ஃப் சாப்பிட்ட பாலில் தூக்க மாத்திரை ஹெவியாக கலந்துருக்காங்க. இன்னும் 48 மணி நேரம் எதுவுமே பண்ண முடியாது. என்ன டாக்டர், நான் என்ன மூட்ல இருக்கேன், நீங்க வானிலை அறிக்கை வாசிக்க மாதிரி வாசிக்கிட்டு இருக்கீங்களே. டாக்டர், இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு சின்ன டவுட்.
மயக்கமா இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நைட்லாம் கொண்டாடக்கூடாதா டாக்டர்? அடச்சி தூ மனுஷனாடா நீ. போயா, இதுல எல்லாம் எவன் மனுஷன் நடந்துக்குவா? நல்ல நாள் அதுவுமா எதுவுமே நடக்கூடாம பண்ணிட்டான். எங்கடா அந்த போண்டாவாய? என்னங்க ஏங்க உங்க அண்ணன் ஒண்ணுமே பேசாம எப்ப பார் போண்டாவே சாப்பிட்டுட்டு இருக்காரு? ச்சே, என்ன டார்லிங், நல்ல மூடுல போய் அவனை ஞாபகப்படுத்திக்கிட்டு. அவன் பிறவியிலேயே ஊமை, அவனுக்கு காதும் டமாரு. மத்தவங்க அவனை பார்த்து ஊமை செவிட நினைச்சிடக்கூடாங்கிறக்காக வாயில போண்டா வச்சுக்கிட்டு மென்னுக்கிட்டு ஆக்டிங் கொடுக்குறான். அச்சே, என்னைக்கு இந்த வீட்டுல போனையும் அந்த போண்டா வாயினை ஒழிக்கிறனோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. 1 செகண்ட், ஐ கமிங் பேக். சீக்கிரம் வாங்க. கண்டவன்ட்டெல்லாம் கடனை வாங்கிறது அவளுக்கு நம்மள பிடிச்சி ஏசுறானுங்க. என்னங்க ஏங்க மசாஜ் பண்றதை நிறுத்திட்டீங்க? எது நானா? அடி நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன்டி. போய் சொல்லாதீங்க, எவ்வளவு அழகா பதமா மசாஜ் பண்ணீங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா முதுகையும் கடிச்சிட்டான் அவன். எங்க அவன்? எங்க ஏங்க சும்மா திட்டுறீங்க? அவர் எவ்வளவு நல்லா பண்ணார் தெரியுமா? அவன் நல்லா தாண்டி பண்ணுவான். இனிமே எனக்கு இந்த வீடு வேணாம், சொத்து வேணாம், சுகம் வேணாம். ஏதாவது ஃப்ராடுத்தனம் பண்ணியாவது நான் பொழைச்சுக்குவேன். இனிமே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். முதலுக்கே மோசமாயிரு வந்து இனிமே இங்க இருக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் கூட இருக்க வேணாம். ஓடி குத்துது. அட, என் அண்ணனுக்கு பயந்து தலைமறைவா வாழ்றதுக்காக தலை ஒட்டி பிறந்த ரெட்ட சகோதரர்கள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பித்தலாட்டம் பண்ணிட்டு தர்றேன். நீ யாருப்பா புதுசா? அண்ணே, நீங்க தமிழாண்ணே? ஆம், தமிழகத்தில் கீரனூரிலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு, பிழைப்பு தேடி வந்தேன். தமிழகத்தின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் இது விளக்கா? சிங்கப்பூர் என்னை வளர்த்தது, அதே ஊர் இன்று துரத்துகிறது. அண்ணே, சூப்பர்ண்ணே. பராசக்தி வசனத்தை அப்படியே சூப்பரா பேசுறீங்க. என் வாழ்க்கையை பத்தி பேசினா உனக்கு வசனமா தோணுதா? ஆமா, இந்த மூஞ்சி எங்கேயே பார்த்தது மாதிரி தோணுது. போங்கண்ணே, நீங்க கீரனூர், நான் புதுக்கோட்டை. அப்படியே சந்தையில மாடு ஈடு பிடிக்க வரும்போது பார்த்திருப்போம். இந்த கெட்டப்ப பார்த்தா உனக்கு மாடு மேய்க்கிற மாதிரி இருக்கா? நான் என்ன சொல்லிக்கிட்டேனே? டயலாக்க மாத்தாத. நீ சிங்கப்பூர்ல போலீஸ்ல இருந்து தப்பிச்சவன் தானே? உங்களுக்கு எப்படின்னு தெரியும்? ஃபேஸ் ரீடிங். அதான் சிங்கப்பூர் டிவிலையும் மீடியாவிலையும் ஓ மூஞ்சியை தேய்ன்னு தேய்ச்சிட்டாங்களே. தேய்ச்சிட்டாங்களா? சரி கவலைப்படாத. தமிழனுக்கு தமிழன் காட்டி கொடுக்க மாட்டேன். ஐ ஹெல்ப் யூ. வாட்ஸ் ப்ராப்ளம்? நாங்க எப்படியாவது எங்க ஊர் போய் சேரணும்னு. பாஸ்போர்ட் இல்ல, விசா இல்ல. கரெக்ட்ண்ணே. எப்படிண்ணா கரெக்டா சொல்றீங்க? அதான் கவலை விடு. நம்ம சிங்கப்பூர்ல செல் சிட்டில ஜலான் மராக்கான்னு ஒரு இடம் இருக்கு. யாரோட அக்கா? ஏன் அக்கா, உங்க அக்கா? ஜலான் மராக்கா. அங்க போனீங்கன்னா என் ஸ்ரீலங்கா நண்பன் ஒருத்தர் இருக்கான். இந்த உலகத்தில் உள்ள பித்தலாட்டத்தனை முடிச்ச வித்தனை எல்லாத்தையும் தெளிவா அச்சு பிசுறாம செய்வான். அவங்கிட்ட போனீங்கன்னா உனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். சரி, ஓகேண்ணே. உங்க பேரு? மை நேம் இஸ் விமல். விமல்ண்ணே. ஐயோ, நீங்க என் வாழ்க்கையில கோடு போட்டீங்க. நான் ரோடே போட்டுக்கிறேனே. ஏய், விட்டா நீ பிரிட்ஜே கட்டிவே போயிட்டே இரு. வரேண்ணே. நீங்க பண்ண ஹெல்ப் என்னால மறக்கவே முடியாது. தேங்க்யூ. வரேன்க்கா. ஓகே.